Hi friends, welcome to Chennai Style Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொரியல் ரெசிபி. இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி முட்டை பொரியல். இது நான் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் வந்து லேசா காஞ்சா போதும், ரொம்பலாம் காயணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடு அந்த மாதிரி எந்த ஐட்டமும் வேண்டாம். 1 கப் வெங்காயம், சின்னதாக அரிஞ்ச வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் உப்பு போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா 4 சின்னதாக அரிஞ்சது. உங்களுக்கு பச்சை மிளகா பிடிச்சிருந்தா பச்சை மிளகா போடுங்க, இல்லை காஞ்ச மிளகா கூட இந்த குவான்டிட்டிக்கு போடலாம். பட் பச்சை மிளகா வந்து முட்டை கூட போடும்போது நல்லாயிருக்கும், அதனால தான் பச்சை மிளகா போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஏன்னா பச்சை மிளகா நல்லா ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட் இருக்கும், காரம் இருக்காது. அப்படியே போட்டிங்கன்னா அந்த கடிக்கும் போது காரம் மட்டும்தான் இருக்கும், டேஸ்ட் இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா முள்ளங்கி 150 கிராம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணலாம். முள்ளங்கியை வந்து நல்லா திருவிட்டு அந்த முதல்ல இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் போடுறேன். அது ரொம்ப முக்கியம், தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுக்கிறது, இல்லைன்னா அது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். நல்லா வதக்கினா தான் அந்த டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், அந்த பச்சை வாசனையும் போகும். அதில் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த டைமில் போட்டிங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால தான் நல்லா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் முட்டை ஆட் பண்ணுறேன். முட்டை வந்து நான் 4 யூஸ் பண்ணுறேன். நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நான் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையும் முள்ளங்கியும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி. இது வந்து சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். எப்படின்னா ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட இதை சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. Thanks for watching this video. If you like this video, please subscribe to our channel Chennai Style Cooking.